புலனடக்கம் என்ன பண்ண முடியாது. என் கண்கள் எனக்கு காட்டும். கண்கள் என்ன பண்ணும்? எனக்கு காட்டும். கண்கள் காட்டுறது ஒரு வரம். கண் காட்டலைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த வரத்தை நான் ஏன் சாபமாக்கணும்? இதையும் நான் அடக்கணும்? அடக்கக்கூடாது, ஆளணும். எனக்கு நல்லதை காட்டு, நல்லது. யாரை பார்த்தாலும் கருணையோடு பாரு, யார் பார்த்தாலும் நல்லா இருக்கணும்னு பாரு. ஒரு நாய் நல்லா இருக்குது பார்த்து சந்தோஷப்பட்டு வரேன். உலகம் விசேஷமாக இருந்து அதை கண்டி ஒரு பெல்ட் ஒன்று போட்டு எடுத்து வந்து வீட்டில் கட்டுன்னு வச்சுக்கேன், வேலை முடிஞ்சிச்சு, அது வேலையும் முடிஞ்சிச்சு. அல்மா அங்கேருந்து கத்தின்னு இருக்கும், என்ன ஒளி விட்றான்னு. இதை நான் சொல்லலாம், யாரை வந்துச்சு கொலிச்சுன்னு இருக்குது, நன்றி உள்ளதுன்னுவான். அது நான் சொல்லலாம், சுதந்திரத்தை கற்றுட்டு என்ன பண்ணிடுறேன், ஒரு பேடுறதுக்கு ஒரு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு முடியல, இஷ்டமாக சுத்தம் இல்லைன்னா அட்லீஸ்ட் சொஞ்சு உரத்துக்கு கூட இல்லை, ஒரு பொட்டை நாய் இல்லை, எங்கேயும் போய் பார்க்க முடியல, இல்லை ஒரு கடை நாய் இல்லை, என் எண்ணத்தோடு நான் பேசிக்க முடியல, என்ன பண்ணி எடுத்துன்னு வந்தேன், பெட்டில் கழட்டி விட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு திட்டம். நீ நான் சொல்லணும், இப்போ செல்லமாக கொஞ்சம் நிற்ப, அது ஊன்னு திட்டின்னு இருக்கும். அது வந்தவொடனே பிறண்டோம். எதுடான்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன நாய் மாதிரி எனக்கு கூட வந்துன்னு, நீ ரெண்டு காலில் நின்று இப்படி பார்த்துன்னு இருப்பேன். அது ஆச்சரியமாக பார்க்க உன்னை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? புல நடக்கலாமா வேணாவா? என்ன பண்ணணும்? ஆளணும். இந்த கண்ணை வச்சுன்னு நான் எதை செய்கிறேன், காதை வச்சுன்னு எதை கேட்குறேன், நல்ல விஷயத்தை கேட்குறேன். நான் வார்த்தை இருக்கட்டும், வார்த்தையிலேருந்து எனக்கு என்ன சொல்ல வராங்க, வார்த்தையை கடந்து எனக்கு எதாவது புரிய வைக்க பார்க்குறான். இந்த மனுஷன் ஏதோ பேசுகிறானே, இதை தாண்டி என்ன எனக்கு புரிய வைக்க. அப்போ காது கேட்குறது மட்டும் இல்லை, காது மூலிமா எனக்கு புரியணும், கண்ணு மூலிமா எனக்கு புரியணும், மூக்கு மூலிமா எனக்கு புரியணும், நாக்கு மூலிமா எனக்கு புரியணும், புரிதல் தரணும். புரிதல் தரத்துக்கு தான் புலன்கள் வச்சுக்கிறாங்க. புலன்கள் எதுக்கு வச்சுக்கிறாங்க? புலன்கள் நிமித்தமாக நம்ம அறியறதுக்கு பேர் தான் அறிவு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கறதுக்கு உள்ள ஒன்று வர வச்சுக்கிறான். இது 5 போதில் நமக்கு அல்மானா ஒன்று வச்சுக்கிறான். அந்த 6 எழுப்பி சுத்தமாக, ஏன்னா 7 ஆகலாம் 8 ஆகலாம். அதனால தான் 7 விசேஷம். நானுங்க எல்லா மதத்துலேயும் 7 விசேஷம். மேலே 4 கீழே 3, 7 பிறவி, 7 தூணு, 7 தூணிக்கு வச்சுக்கிறானுங்க. வாரத்தில் 7 நாள் வச்சுக்கிறானுங்க. 6 போதாது, வளர்ச்சியை நோக்கி என்ன பண்ணா நகரணும். அப்போ புலனை என்ன பண்ண முடியாது, ஈஸி. புலனை அடக்கிறது ரொம்ப ஈஸி.